ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நாளிதழ்கள்ல தினகரன்ல தொடரும் மின்வெட்டு பிரச்சனை, சென்னை உட்பட 4 மாவட்டம் இருளில் மூழ்குகிறது அப்படிங்கிற செய்திய முன்பக்கத்துல 8 காலம் செய்தியாக போட்டிருக்கிறாங்க. இரவில் வெடித்த மக்கள் போராட்டம், மின் வாரிய அலுவலகங்கள் முற்றுகை, அலட்சியமாக பதில் கூறும் மின்சாரத்துறை அமைச்சர் அதிகாரிகள் அப்படின்னு மின்வெட்டு பிரச்சனையை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. திடீரென்று இந்த கடைசியில இப்போ ஒரு 3 நாட்களாக அல்லது 4-5 நாட்களாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மின்வெட்டு அதிகமாக இருக்கு. இப்போ முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ 2 நாட்களாக நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்க. உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பரவலாக அந்த பிரச்சனை இருக்கிறதாக செய்திகள்ல பார்க்க முடியுது. அது இவ்வளவு பெரிய செய்தியா சார்? அப்படி போடணுமா? எப்படி பெரிய செய்தின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இது மாதிரி மின்வெட்டு இருந்தா இதை விட பெரிய செய்தியா போட்டிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில கொலை நடந்தா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு போடாம இருக்கு. இன்னைக்கு இவங்க போட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு மின்வெட்டு இருக்கும்போது அதை பத்தி என்னமே எழுதலைன்னா பத்திரிகைக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும்? இது ஒரு காரணம் என்னவாக இருக்கும்னா, போன தடவை மின்வெட்டு இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தோட ஒரு அரசு இருந்தது. அப்போ அதுக்காக செலவு ஜாஸ்தி ஆகும். அதாவது மின்வெட்டு இருக்கலாம்ங்கிற போது அந்த டிரான்ஸ்மிஷன் பக்கத்து நெய்பரிங் ஸ்டேட்ல அதிகமா விலை கொடுத்து கூட ஷார்ட் டெண்டர்ல வாங்கியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்படி மக்களுடைய வசதி குறைவு ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி இம்மீடியட்டா செப்படுத்ததாக இருந்திருக்கலாம் போன தரம். ஏன்னா போன தரமும் சம்மர்ல நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இங்க இது ப்ரொடியூஸ் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணல. அது எல்லாருக்குமே இது நம்ம இன்னும் இதுல டெஃபிஷியன்ட் ஸ்டேட்டா தான் இருக்கும் அந்த பீக் பீரியட்ஸ் சம்மருக்கு. அப்ப அரசுடைய தெளிவான கொள்கை முடிவு சொல்லப்பட்டிருக்கும் டிஎன்இபிக்கு. அதுக்கு தகுந்தோடு அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. புதுசா வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி நம்ம திடீர்னு வெளியில இருந்து வாங்கினோம்னா நாளைக்கு நம்ம மேல ஏன் அதே வேலை எடுத்து வாங்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க பயத்துல இவங்க ஸ்டெப் எடுக்காம இருந்திருக்கலாம் டிஎன்இபி. அது இவங்க அடுத்து இப்ப இந்த மாதிரி மின்வெட்டு செய்தி வந்ததுக்கு அப்புறமா உடனடியாக முடிச்சுக்கிட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த புது ஃபுல் ஃபிளெட்ஜ்டு பட்ஜெட் போட்டு இவங்க அலோகேட் பண்ற வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு டெம்பரரியாக இன்டரிம் பட்ஜெட்ல அலோகேட் பண்ண ஃபண்ட்ஸ் இருக்கும் தானே சார்? அது வரைக்கும் இவங்க போடவும் செஞ்சிருப்பாங்க தானே முந்தைய அரசு? ஆமாங்க. ஆனா முந்தைய அரசுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை இந்த அரசு அதை ரீட்ரேட் பண்ணலன்னா இவங்க செய்ய மாட்டாங்க. அதிகாரி சரி, ரீட்ரேட் பண்ணணும், அதை தொடரணும். இவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 15 நாள் ஆகும்னா அது வரைக்கும் அதுவே தொடரட்டும், எதுவும் மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். உதாரணமா மே மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. எப்ப பண்ணாங்க? மே மாசம் ரிலீஸ் பண்ணணும். இது உரிமை தொகை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அரசு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க புது அரசு வந்தவங்க. பழைய அரசுனா மாசம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி இருந்தது. அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் தினத்தந்தியில சார், அரசு அலுவலகங்கள்ல அதிகாரப்பூர்வமற்ற முறையில நடந்த பண வசூலை தடுத்து விட்டோம், தவறுகளுக்கு பழி வாங்காமல் சரி செய்கிறோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு பேட்டி அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. தவறுகளுக்கு பழி வாங்குறது இல்ல, நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, செய்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, பழி வாங்காமல் தவறை சரி செய்கிறோம், அரசு அலுவலகங்கள்ல அதிகாரப்பூர்வமற்ற முறையில நடந்த பண வசூலை தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு ஆடான நியூஸா தெரியுது. அப்படிலாம் செய்ய முடியுமாங்கிறது தெரியல. அவங்க கிளைம் எடுத்த உடனே ரொம்ப டாலா இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? மோட்டார் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த லைசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் வேற எங்கேயும் போடணும். அந்த துறைக்கும் அந்த வட்டார அலுவலகங்கள் இருக்குல்ல, ஆர்டிஓ அலுவலகங்கள், அங்கேயும் அதுக்கு இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ், அந்த 2 ஆபீஸ்லயும் தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில மாறு வேஷத்துல போய் ஒரு பார்த்தாருன்னா நிச்சயமா தெரியும் என்ன நடக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ரைடுக்கு போனாங்கல்ல சார், ஆய்வுக்குன்னு தேவைக்க இளைஞர்கள், மருத்துவ அணி, அந்த மாதிரி வெவ்வேறு தேவைக்க கட்சிக்காரங்க
மருத்துவமனைகளுக்கு போனாங்கல்ல, அதே மாதிரி ஏன் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கோ ஆர்டிஓ ஆபீஸுக்கோ அவங்க போகல, அங்கெல்லாம் ஆய்வுக்கு போகல? அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன் போலன்னு. ஏன்னா அங்கதான் ரொம்ப இது கரப்ஷன் இருக்குன்னு பேசப்படுது. அதாவது இந்த இதை பத்தி பெங்கால்ல வந்து ஒரு ஜோக் சொல்லுவாங்க. கரப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவன் எந்த சூழ்நிலையிலையும் கரப்ஷன் பிரைப் வாங்கிடுவானா. உதாரணமா இங்க வந்து உங்களுக்கு சோழர் காலத்து லேண்ட் டென்யூர் சிஸ்டம் தான் இருந்தது, அதாவது பட்டா கொடுக்கறது இங்க இருந்தது. அங்க வந்து ராஜ் தோடர்மால்ங்கிறவர் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒண்ணு வச்சிருந்தார், முகல் சிஸ்டம். அதுதான் பெங்கால்ல இருந்தது. உதாரணம் ஒருத்தருக்கு 10,000 ஏக்கர் கொடுத்துருவாங்க ஜமீன்தாருக்கு, அவர் 10 பேருக்கு ஆளுக்கு 1000 ஏக்கர் கொடுத்துருப்பாரு, அவன் 10 பேருக்கு ஆளுக்கு 100 ஏக்கர் கொடுப்பான். இப்படி போய்கிட்டு இருக்கும். அப்ப யாருக்கையிலும் பட்டா கிடையாது. அப்ப யார் வச்சிருக்காங்கிறதுக்கு என்ன உறுதி? செட்டில்மெண்ட் ஆபரேஷன் வந்து ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த செட்டில்மெண்ட் இவங்க கேம்ப் போடுவாங்க. கேம்ப்ல போய் இவர் சொல்லுவாரு, எங்க அப்பா காலத்துல இருந்தது, இப்ப 4 பேர் வந்துட்டோம். எங்க அப்பா காலத்துல சர்வே நம்பர் 1ன்னு சொல்லி இருந்தது, இப்ப நீங்க 4 பிரிக்கணும், ஒரு 1A 1B 1C 1D அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாரு. ஒரு பார்ச்சின்னு சொல்லுவோம், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர். அதுதான் லீகல் டாக்குமெண்ட். அது ரொம்ப முக்கியமான லீகல். இன்னைக்கு நமக்கு பட்டா கையில கொடுக்குறாங்களே அது மாதிரி. அந்நேரம் ஒரு ஐசிஎஸ் ஆபீசர் வந்து சப் கலெக்டர் இருந்தபோது அங்கெல்லாம் ரஸ்ஸாலாம் கிடையாது, வசதியெல்லாம் சாலை வசதியெல்லாம் கிடையாது, குதிரையில தான் போவாங்க. இவர் குதிரையில போய் அங்க ஏதோ லஞ்சம் வாங்குறான்னு சொல்லி கேள்விப்பட்டு, இந்த பார்ச்சி எழுதி கொடுக்க லஞ்சம் வாங்குறான்னு கேள்விப்பட்டு இவர் குதிரையில போனாராம். அந்த கிளார்க்குடைய துரதிருஷ்டம், அந்த நேரத்துல அவர் வந்து 5 ரூபா வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த இவருக்கு இருந்த கோபம், இந்த ஐசிஎஸ் ஆபீசர் போய் கன்னத்துல பலார்னு ஒரு அரைஞ்சு, யூ பிளடி இடியட், ஐ வில் ஃபினிஷ் யூ ஃபார் திஸ் அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு குதிரையில ஏறி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இவர் கந்த தடவிட்டு உட்காந்துருந்தாரு. அடுத்து வந்த கியூல வந்த ஆளு இந்திய குடிமகன், எல்லையற்ற பொறுமை கொண்டவன். அவன் 5 ரூபா நோட்டு கொடுத்தான், அவன் பங்குக்கு. இவர் கிளார்க் என்ன பண்ணாரா, கந்த தடவிட்டு சொன்னாரா, பாத்தியப்பா எவ்வளவு கோபத்தோட போறான்னு பாத்தியா, 10 ரூபாய்க்கு கீழே எல்லாம் வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாரு. இவரையெல்லாம் பார்த்துட்டு தான் டான் கார்னேஜி எழுதியிருப்பாரு, எவ்ரி சேலஞ்ச் இஸ் an opportunity in life அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அது மாதிரி சில இடங்கள்ல வந்து லஞ்சம் வந்து அரசியல்வாதிகளால் மட்டும் இல்ல, புறையோடி போயிருக்கு சில இடங்கள்ல. அந்த இடத்துல வந்து எந்த லஞ்சமே இல்ல, நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து நம்புறதுக்குரியதாக இல்லை. எதனால அப்படி மிஸ்லீட் பண்ண வேண்டியது இருக்கு சார்? அதான் புரியல. அவங்க டைம் எல்லாம் தான் வாங்குறாங்கல்ல, 2 மாசம் அல்லது 6 மாசம் அப்படின்னு தான் வாங்குறாங்கல்ல. அதுக்குள்ள என்ன ட்ரெண்டுன்னு பார்த்து, எப்படி போகுதுன்னு பார்த்து, அதுக்கு சரி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு உண்மைகளை மக்களோடு பகிர்ந்து கொள்வதில் என்ன சிக்கல் இருக்கும்? சிக்கல் இருக்காது. இன்னொன்னுங்க, இந்த லஞ்சம் ஊழல் இது போகணும்னா கவர்மெண்ட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களும் புதுசா ஸ்டெப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இது வந்து சயின்டிபிக் அரேஞ்ச்மெண்ட், அதையெல்லாம் ஆன்லைன் ரிசர்வேஷன். உதாரணம் ரயில்வேஸ்ல ரயில்வே நம்மளாம் சின்ன குழந்தையா இருந்தபோது அந்த பெஞ்ச், அந்த கிளார்க்கு அவர்கிட்ட 2 ரூபாய் கொடுத்தா தான் டிக்கெட் கொடுப்பாரு சில இடங்களுக்கு, அப்படிலாம் இருந்தது. இந்த ஆன்லைன் ரிசர்வேஷன் வந்தோன்னா அது தடுக்கப்பட்டது இல்லைங்களா? இப்போ இதுலயும் வந்து அது மாதிரி பண்றாங்க, இந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் சரி, மோட்டர் வெஹிக்கிள்லயும் சரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் டே டு டே லைஃப்ல வந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜனங்கள் வந்து அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரேட்டா இல்லை. அதனால அவங்க வந்து ஒரு மிடில் மேனை தேடி போறாங்க, விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி. அந்த மிடில் மேன் வந்து இது இவ்வளவு கொடுக்கணுங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. பக்கமான சிஸ்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அல்டிமேட்லி எந்த ஒரு இதுலயுமே the solution to the weaknesses of democracy is strengthening the people's awareness. அதுதான். அது இல்லாத வரைக்கும் இதெல்லாம் தொடரத்தான் செய்யும். மற்ற இன்னும் 2 நியூஸ் பேப்பர்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் பிசிகாவும் அமைச்சரவையில சேர்ந்த செய்திகள் தான் தலைப்பு செய்திகளாக இருக்கு சார். அதனால அது ஏற்கனவே நேற்று அது நடக்கும் போதே நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் அது தொடர்பாக நேற்று தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்தது. நீங்களும் ஒரு தொலைக்காட்சியில கலந்து கொண்டீங்க, நானும் ஒரு தொலைக்காட்சியில கலந்து கொண்டேன். அது தொடர்பாக கூடுதலாக ஏதாவது நீங்க சொல்லணுமா சார்? இல்ல, அதுல வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்ப இவர் எங்க இருக்காரு திருமாவளவன் அப்படின்னு கேட்டா, திருமாவளவன் இப்பொழுது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியில தான் இருக்காரு. முதல்ல அந்த கூட்டணியில 2 கட்சிகள் இருந்தாங்க, தாவேகாவும் காங்கிரஸும். இன்னைக்கு முஸ்லீம் லீகும் இவரும் விடுதலை சிறுத்தைகளும் போய் சேர்ந்திருக்காங்க. வெளியில இருந்து கொடுக்குற சப்போர்ட் வேற. இப்ப நரசிம்மராவுக்கும் கம்யூனிஸ்ட் வந்து வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க, இஷ்யூ பேஸ்டா வந்து கொடுத்தாங்க. அந்த நியூக்ளியர் இதெல்லாம் வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க, அந்த பாலிசியில வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. மன்மோகன் சிங் பீரியட்ல அவங்க அதுக்கு ஆதரவா ஓட்டு போடல. அப்ப வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, உங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டோடு நீங்க நிற்பீங்க. ஆனா உள்ள இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? இவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு,
வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணும் போதே ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஃபார்மர்ஸ்லாம் நீங்க சொன்னதுதான், சிஏஏ நீங்க சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ண கம்யூனிஸ்ட்கள் அந்நேரம் அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டல. அப்ப தி ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ், டிஸ்கிரிஷன் இஸ் யுவர்ஸ். ஆனா என்னைக்கு நீங்க உள்ள போயிட்டீங்களோ யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எ கவர்மெண்ட் ஆஃப் அ கோயலிஷன். அப்ப நீங்க அந்த கோயலிஷன் இன்னைக்கு டிஎம்கே கோயலிஷன்ல இருந்து முஸ்லீம் லீகும் விடுதலை சிறுத்தைகளும் போய்விட்டார்கள். அவங்க சொல்ல என்ன வார்த்தை சொல்ல போறாங்கன்னு தெரியாது, அல்லது அதை பத்தி பேசாம கூட இருக்கலாம். உண்மை என்னன்னா போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் இந்த 3 பேர் இன்னைக்கு வந்து இவருடைய விஜயுடைய கட்சியுடைய கூட்டணியில இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ இப்ப இவங்க வந்து இவங்க மனசுக்கு பிடிக்காத ஒண்ண அந்த அரசு வந்து நிறைவேற்றுச்சுன்னா என்ன செய்ய போறாங்க? வெளியில இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நாங்க இதை சப்போர்ட் பண்ணலன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இப்ப அப்படி சொல்ல முடியாது. ரிசைன் பண்ணுவாங்களா? இதுல காங்கிரஸ் வந்து முதல்ல தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் வெளியில திமுக கூட்டணியை விட்டு வெளியில போய் விஜயோட சேரும் போது பெரிய அளவுல எதிர்வினைகள் இல்ல. சமூக ஊடகங்கள் அவர் மாதிரி கொதி நிலைக்கும் போகல. அது ரொம்ப இயல்பாக கலந்து போன மாதிரி இருந்தது. நேற்று ஐயுஎம்எல்லும் விசிகாவும் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற செய்திக்கு ரொம்ப கடுமையான ரியாக்ஷன்ஸ் எல்லா திசையிலும் தான் இருக்கு சோசியல் மீடியால. அதை என்ன காரணத்தினால சார்? ஏன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஐயுஎம்எல் வந்து இன்னும் நான் நினைக்கிறேன் ஸ்டேட் யூனிட் வந்து டிஎம்கே கூட இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா அது வந்து ஆல் இண்டியா பார்ட்டி. கேரளால வந்து காங்கிரஸ் வந்து அங்க உள்ள ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஆபீஸ் வேற கேட்டுக்கிட்டதுனால அவங்க இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். குவைட் பாசிபிள் அப்படிதான் இருந்திருக்கும். வேற வழி இல்லை, வந்துட்டாங்க. ஆனா திருமாவளவனை விட இந்த தாவேக்காவை அதிகமா யாருமே விமர்சிக்கல. டிஎம்கே கூட அந்த அளவுக்கு விமர்சிக்கல. இன்னும் சொல்ல போனா டிஎம்கே வந்து அவங்களை வந்து விமர்சிக்கவே இல்லை. ஆமா, இவரு தான் திரும்ப திரும்ப வந்து இது இவங்களுடைய பாசிசத்துடைய குழந்தை, ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தை, இப்படிலாம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விமர்சிச்சுட்டு இன்னைக்கு அவங்க கூட போய் சேர்ந்தா, ஜோசியர் ஒருத்தர் வந்து அட்வைசரா பொலிட்டிக்கல் அட்வைசரா போடுறாருன்னு சொல்லும் போது தாவேக்கால இருந்து யாரும் சொல்லல. அவர் ஜோசியருங்கிறதுக்காக போடலீங்க, அவர் தாவேக்கா உறுப்பினர், அவருக்கு தொழில் தான் ஜோசியம் அப்படின்னு சொன்னது திருமா. இதையே யாரும் எதிர்பார்க்கல. திருமாவுடைய கட்சி தோழர்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க. அப்ப அந்நேரமே வந்து கட்சியில உள்ள புகைச்சல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அது ரொம்ப வெளிப்படை. அப்ப திரும்ப இவ்வளவு நாளும் பேசுனதெல்லாம் இப்ப திரும்ப பத்தி என்ன சொன்னாங்க? நேற்று ஒரு விவாதத்துல வந்து அவர் இதை எடுத்து பெரியார் வந்து அவங்க தாக்கி எழுதியிருக்காங்க, இதுல வந்து அருந்ததி ரிசர்வேஷன்ல வந்து அவர் கேஸ் போட்டாரு. நான் சொன்னேன் இது எல்லாம் உண்மைதாங்க. ஆனா எந்த ஒரு தனிநபரோ ஒரு குழுமமோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு மத நிறுவனமோ மதமோ ஒரே கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இந்த கடந்த 10 வருஷத்துல அவர் எப்படி இருந்தார்னு பார்த்துதான் இவர் நல்ல முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லி நினைச்சோம். இந்த 10 வருஷத்துல இவர் எடுத்த முடிவுல இருந்து இப்ப வந்து கம்ப்ளீட்டா மாறி போயிட்டாரு. அதுதான் வியப்பா இருக்கு. அப்ப இது வந்து அன்னைக்கு அவர் வந்து அருந்ததி ரிசர்வேஷன் கேஸ் போட்டதும் தவறுதான், பெரியாரை பத்தி எழுதுறதும் தவறுதான், அதெல்லாம் யாரும் ரைட் சொல்லலாம். ஆனா அதை மீறி அவரை சப்போர்ட் பண்ணது காரணம் அதுக்கப்புறம் உறுதியான நிலைப்பாடு. பிஜேபி வந்ததுல இருந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இருக்கு, மத சார்பின்மைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதியாக இவங்களுடைய திமுக கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவர் வந்து வேற மாதிரி பேசும்பொழுது, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சாரு, இது நிலையற்ற சட்டமன்றம் தான் வரும், தொங்கு சட்டமன்றம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான துணியில பேசினாரு. பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து போறாரே அப்படிங்கிறது எழுச்சி தமிழரை பற்றிய மக்களின் எழுச்சி வேறு விதமாக இருக்கிறது. இது நேற்று காலையில இங்க இதெல்லாம் நடந்தது சார். நேற்று அதுக்கப்புறம் புதுச்சேரியில ஒரு ஃபங்க்ஷன்ல தமிழ்நாடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புதுச்சேரி முதலமைச்சரோட சேர்ந்து ஒரு விழாவில் பங்கேற்கிறார். அங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை, புதுச்சேரியில இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அவர் ஆதரிச்சு பேசியதாக செய்தியில் இருக்கு. அது என்னன்னு புரியல. அது புரியல. ஆனா இதுல வந்து இப்ப உதாரணமா இது வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து கல்வி அமைச்சர் வந்து ஏத்திருக்காரு சொல்றாரு, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். ஆனா ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸ் அகில் பாரதிய வித்யா பரிஷத் இது பிஜேபியுடைய ஸ்டூடெண்ட் விங் அவங்க வந்து முதலமைச்சரை சந்திச்ச போது பரிசீலித்து முடிவெடுப்போம்னு முதல்வர் சொன்னதா செய்தி வந்திருக்கு. அப்ப இங்க எல்லாமே வந்து முதல்வர் சொல்றதுதான் ஃபைனலா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கணும். நம்ம ஆதவ அர்ஜுனா சொல்றதோ இவர் சொல்றதோ கல்வி அமைச்சர் சொல்றதோ ஃபைனலா இருக்க முடியாது அப்படின்னு இந்த அங்க போய் ஆதரவு தெரிவிச்சோன்னு அவர் சொன்னதுக்கு முதல்வர் வந்து சும்மா இருந்தாருன்னா அப்ப அது மௌனம் சம்மதத்திற்கு அப்படின்னு தான் அதுக்கப்புறம் நினைக்க வேண்டியிருக்கும்.
இங்க நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் இதே சப்ஜெக்ட் பேசும்போது இதுல அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்களுடைய முழக்கம் தானே, அதை அச்சீவ் பண்ணிட்டாங்கல்ல, அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் விக்டரி தானேங்கிற கேள்வி முன் வச்சாங்க. அது தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணியில பங்கேற்று அந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு நிலைக்கு வந்திருந்தா அது கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றியாக நான் புரிந்து கொள்ள முடியும். மக்கள் நல கூட்டணின்னு 2016 அவங்க போட்டியிட்டு போராடினாங்க. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு 2 கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற காரணத்தினாலதான் அவங்க எதிர்த்து 2 கட்சிக்கும் மாற்றாக போராடினாங்க. அந்த போராட்டத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி அதுல ஒரு 30 சீட் 40 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட்டணியில ஆட்சியில் பங்கு தரமாட்டேன், கூட்டணியில அதனால சேர்க்க முடியாம போன திமுகவோ அண்ணா திமுகவோ தேவேக்காவோ அந்த 30-40 சீட்டை வச்சிருக்கிற திருமாவளவனோட அல்லது இடதுசாரிகள் திருமாவளவன் கூட்டணியோட ஆதரவை வாங்கி அவர்களையும் ஆட்சியில் சேர்த்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதை பொலிட்டிக்கல் விக்டரியாக என்னால புரிந்து கொள்ள முடியும். இது சர்க்கம்ஸ்டான்சியல் லாட்டரி. இதுல போய் சேர்ந்துட்டு அந்த பக்கத்துல சேர்ந்துட்டு ஆட்சியில பங்கு வாங்கிட்டோம் அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் விக்டரியாக கொண்டாட முடியாது அப்படின்னு என்னுடைய எந்த ஆட்சியில் பங்குங்கிறதான முக்கியமான கேள்வி. முக்கியமானது. ஆமா, அதையும் நான் சொன்னேன். அதாவது நரேந்திர மோடி அரசுல 7 பேர் 8 பேர் இருக்கிறாங்க தலித் அமைச்சர்கள். அவர்களுக்கு ஏன் இது வரைக்கும் விசிக ஆதரவு கொடுக்காம இருந்தது? அப்போ என்ன செய்கிறோம், நம்ம கொள்கை என்ன, அந்த அரசினுடைய கொள்கை என்ன திட்டங்களை அவங்க முன்வைக்க போறாங்க, அதுதானே முக்கியம். அங்க சிம்பாலிக்கா பதவியில இருக்கிறது முக்கியமா அப்படின்னு அதையும் ஹைலைட் பண்ணி பேசினேன் சார். இதுதான் அங்க பேசினது. இதுல நீங்களும் சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்களோ நானும் இதுல சுடு சொற்கள் எதுவும் பேசல, கடும் சொற்கள் எதுவும் பேசல. மாறாக பொலிட்டிக்கலா விசிக எடுத்த முடிவு நமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, விசிகாவுக்கே நல்லது இல்லைங்கிற கருத்தை நம்ம பேசுறோம். திமுகல 1-2 ரியாக்ஷன் RS பாரதியோட யாரு எங்க இருந்தா என்ன அப்படிங்கறத இந்த மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொன்ன RS பாரதியோட ரியாக்ஷனும் ராசாவோட ரியாக்ஷனும் கொஞ்சம் கடுமையாக இருந்ததாக கண்டனங்கள் நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லா இருந்தது. அதை ஒட்டி திமுக தலைவரும் கடுஞ்சொற்கள் எதையும் பேசாதீங்க, அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அவர்களை கண்டிச்சிருக்கிறாரு. வன்னி அரசுக்கு போன்ல கூப்பிட்டு வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கிறாரு. இவரு RS பாரதியுடைய சொற்கள் கடுமையாக இருந்தன, ராஜாவுடைய சொற்கள் அநாகரிகமாக இருந்தன. அப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இதுல இன்ட்ரோல் பண்ணது ரொம்ப வரவேற்க தகுந்தது. ஏன்னா இல்லைன்னா இன்னும் 10 பேர் அது மாதிரி பேசியிருப்பாங்க. உடனடியாக நப்பிட்டாரு. ஹி டவுஸ் தி ஃபயர் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது. இவருக்கு வன்னியரசுக்கு வாழ்த்து தெரிவிச்சதுங்கிறது அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு. இந்த ரொம்ப கவலை தரக்கூடிய இன்னொரு செய்தி சார். இந்த ஒரு பைக்ல கடத்திட்டு போய் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவியை வல்லுறவு செய்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி. கோவையில தொடர்பாக மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. காவல் நிலையம் உடலை வாங்க மறுத்து காவல் நிலையம் முற்றுகை, போலீஸ் குவிப்பு அப்படின்னு அது தொடர்பாக நிறைய செய்திகள் இருக்கு. காவல்துறை இன்னும் முழுமையாக எந்த தகவலும் ஷேர் பண்ணிக்கல. ஒருவரை கைது செய்திருக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த செய்தி இருக்கு. பேப்பர்ல இருக்கக்கூடிய செய்தியாக அது ஒண்ணு இருக்கு. அது கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இதுவும் ஒரு சோசியல் ஈவில். இதை தனியாக யார் தலையிலையும் கட்ட முடியாது அப்படின்ற பொறுப்போடையே தான் அதை பத்தி பேசுறோம்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது ஒரு சோசியல் ஈவில். அந்த டிட்டரண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு தடுப்பு எப்ப இருக்கும்னா, உடனடியாக குற்றம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வது, சார்ஜ் ஷீட் பண்றது, விரைந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது. இது மாதிரி ஒரு 4 இன்சிடென்ட் விரைந்து தண்டனை வந்துச்சுனாலே இது மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு பயம் வரும். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. நம்ம பிடிவிட மாட்டோமே, என்ன போகுது அப்படின்னு நினைச்சா இன்னும் அவங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா, இன்னும் சில பேர் அது மாதிரி ஆரம்பிப்பாங்க.
அதனால இது வந்து ரொம்ப விரைவா வந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இப்ப இது மாதிரி திமுக ஆட்சியில வந்து நடந்தபோது இங்க பெண்கள் வெளியில் நடமாட முடியலன்னு பேசுனவங்க இப்ப என்ன பேசுறாங்கன்னு நான் நிச்சயமா கேட்பேன். அன்னைக்கு அப்படிலாம் பேசுறீங்களே, இன்னைக்கு என்ன பேச போறீங்க? அப்ப இன்னைக்கு நாங்க சொன்ன அந்த கருத்தான உண்மையான கருத்தா இருக்கு. இது ஒரு சோசியல் ஈவல். இதுல வந்து ஹியூமன் ரேஸை பத்தி என்ன சொல்றாங்க? வி ஆர் சோசியல் அனிமல்ஸ். வி ஆர் ஃப்ரம் தி அனிமல் கிங்டம். வி ஆர் சோசியல் அனிமல்ஸ். அதுல வந்து அப்ஜெக்டிவ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், நவுனும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. அது சில பேருக்கு நவுனு ஸ்ட்ராங் ஆகும் போதெல்லாம் இது மாதிரி வந்து ஆன்டி சோசியல் ஆயிடுறாங்க. அப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அதுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் சரியான அப்ரோச்சா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்படி ஒரு குற்றம் நடந்ததுன்னா ரூல் ஆஃப் லா அங்க செயல்படணும் அப்படின்னு நாம பேசிட்டு இருக்கிறோம். சட்டத்தின்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும், விசாரணைக்கு ஏற்பாடு செய்யணும், கைது செய்யணும்னு. அது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையிலயும் அட்மிட் ஆயிருக்காரு. ஏன்னா காவல் நிலையத்திலிருந்து அவர் தப்பிக்க முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து கைகள்லயோ கால்கள்லயோ அடிபட்டிருக்கு. அதனால அவர் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்னு ஒரு செய்தி இருக்கு. அதை படிக்கும் போதே அதை அடிக்கோடிட்டு படிக்கிற மாதிரி இருக்கு, அல்லது கோர்ட்ல படிக்கிற மாதிரி இருக்கு. ரூல் ஆஃப் லாங்கிறது இந்த மாதிரி செய்திகளுக்குள்ள எப்படி சார் பொருந்தது? அது ரொம்ப அதாங்க மக்களுடைய மனநிலை மாறணுங்க. மாவுக்கட்டு போட்டு விட்டார்கள் சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இவங்க வீட்டுல அது நடக்கும் பொழுதுதான் இது எவ்வளவு தவறுன்னு உணரக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் அறிவிலிகளாக இருக்கிறாங்க. எமர்ஜென்சி மாதிரி தான். இல்ல சார், அதை ரிவர்ஸ்ல சொல்றாங்க. அந்த இழப்பு வந்து உங்க வீட்டுல நடந்திருந்தா நீங்க இந்த மாதிரி ரூல் ஆஃப் லா எல்லாம் பேச மாட்டீங்க, செய்தவனை அடிச்சு தூக்கணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரிவர்ஸ்ல சொல்றாங்க. இல்ல இந்த மாதிரி நடக்கும் போதே எல்லாருமே பல பேர் அதை பத்தி சந்தோஷத்தானப்படுறாங்க. தங்கள் வீட்டில் நடக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லையா அவங்க? யாரோ ஒருத்தருக்கு நடந்ததுக்கு ரூல் ஆஃப் லா இல்லாம இந்த மாதிரி வந்து மாவு கட்டு போடுறது, அவர் வந்து இதை கடிச்சிட்டாரு, வயரை கடிச்சு செத்து போயிட்டாரு ஜெயிலுக்குள்ள அப்படின்னு சொல்றது, இது மாதிரி நம்புறதுக்குரிய மாதிரியா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இது நம்ப முடியாத கதைன்னு சொல்லி. ஆனா எல்லாருமே வந்து அதுக்கு வந்து சல்தாக அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்முடைய சமுதாயம் இன்னும் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும். இதுல வந்து அந்த இங்கிலாந்துல வந்து 2 போலீஸ் காவலர்கள் வந்து தாக்கப்பட்டு இறந்தார்கள். அப்ப அந்நியாரம் வந்து நாடாளுமன்றத்துல வந்து சொன்னாங்க, அவங்களுடைய சிஸ்டம் என்னன்னா ஒருத்தர் தனியா போக மாட்டார், 2 கான்ஸ்டபிள் சேர்ந்து போவாங்க. அவங்களுக்கு கையில வந்து பேட்டன் மட்டும் தான் கொடுப்பாங்க, தடி மட்டும் தான் இருக்கும், துப்பாக்கி கொடுக்கப்பட மாட்டாது. அவங்களுடைய இது வந்து எஸ்ஓபி வந்து துப்பாக்கி கொடுக்கப்பட மாட்டாது. அப்ப பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, திரும்ப திரும்ப ரொம்ப குயிக் சக்சஷன்ல 2-3 பேர் இறந்து போயிட்டாங்களோ அல்லது பயங்கரமான அடிபட்டு காயப்பட்டாங்களோ இந்த மாதிரி நடந்துருச்சு. உடனே இவங்க கேட்கறாங்க பார்லிமெண்ட்ல, நீங்க அவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. பார்லிமெண்ட்ல ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு, இல்ல கொடுக்க கூடாது, இவங்க அடிபட்டதுங்கிறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா கையில துப்பாக்கியை கொடுத்துட்டா தாக்க வேண்டும் என்ற வெறியும் அதிகார கண்ணோட்டமும் அதிகமாக்கிவிடும். அது ஒரு முதிர்ந்த நாகரிக சமுதாயத்தில் அப்படி இருக்கக்கூடாது. இதுதான் மெச்சூர்டு வேர்ட்ஸ். ஒரு நாள் வந்து இந்த 30 வருஷ ஹிஸ்டரியில ஒரே வாரத்துல 2 பேர் தாக்கப்பட்டு உடனடியா கையில துப்பாக்கி கொடு அப்படின்னு பேசினா 30 வருஷ ஹிஸ்டரியை பத்தி பேசிட்டு இல்ல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் முதிர்ச்சியான நாகரிகத்துடைய அடையாளம். அப்படி நம்ம சமுதாயம் அப்படி வரணும். நம்ம சமுதாயம் நமக்கு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப நாளா வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட எத்தனையோ இது தீங்குகள் இருக்கு. ஒரு நன்மை என்னன்னா, இந்த ரூல் ஆஃப் லாவை கொண்டு வந்தாங்க, அவங்கதான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு தான் இருந்தது. அந்நேரம் இவர் என்ன சொல்றாரு, ராஜா என்ன சொல்றாரோ அதான் தண்டனை. பிரிட்டன்ல இதை விட மோசமா ஒரு காலத்துல இருந்தது. ஆனா இங்கேயும் அது மாதிரி தான் இருந்தது. இப்ப நம்ம வந்து சில செப்பேடுகளை பத்தி சொல்லி இங்க பஞ்சாயத்து முறை இருந்ததுன்னு சொல்லிக்கிறோம். எதையுமே ஆழமா பாக்குறது இல்ல. இன்னின்னாரெல்லாம் வந்துதான் வர முடியும், உறுப்பினர்களா வர முடியும் சட்டம் இருந்துச்சு பாத்தீங்களா அப்படிங்கிறோம். அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் சின்ன ஒரு செப்பேடு தானே. அது வந்து சரி, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். குற்றம் புரிகிறவங்க, இந்த டாக்ஸ் கட்டாதவங்க, இவங்க எல்லாம் வர முடியாதுன்னு இருக்குங்கிற மாதிரி. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே இது மாதிரி எலிஜிபிளா அப்படிங்கிறதுக்கு பதிலே கிடையாது. பதில் கிடையாது. அப்ப அது என்ன டெமோக்ரஸி? லிமிட்டட் டெமோக்ரஸி. லிமிட்டட் டெமோக்ரஸில இன்னும் பல லிமிட்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு சார். இந்த கட்சிக்காரங்க வந்து அந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடையில உண்டான வேறுபாடு தெரியாம அரசு அலுவலகங்களில் நடக்கக்கூடிய ரைடு அல்லது அந்த ஆய்வு, அதிகார அத்துமீறல்கள், இவையெல்லாம் ஒரு
மக்கள் கண்காணிப்பு அப்படின்னு நான் பார்க்கணுமா, இல்ல விஜிலண்டே ஜஸ்டிஸ் மாதிரி இல்ல கும்பல் விஜிலன்ஸ் வன்முறை ஜஸ்டிஸ் மாதிரி தான். ஆமா, கும்பல் வன்முறை தான். ஆனா நான் நினைக்கிறேங்க இது ஷார்ட் லிவ்டா போயிருந்து நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்லி? வந்த உடனே நான் எங்க அரசாக்குங்கிற ஒரு எந்தூசியாசம் எனக்கு நினைவுக்கு நாங்க கல்லூரியில் படிக்கும்போது இதுல இருந்து கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையன் அவருக்கு என்சிசி ட்ரைனிங் கொடுத்த உடனே என்சிசி ட்ரெஸ் போட்டு வந்தாரு. நைட்ல போகும்போது சைக்கிள்ல வந்து லைட் இல்லாம போனவனை பிடிச்சி என்னடா நினைச்சிட்டு இருக்க ஸ்டேஷனுக்கு வரையான்னு கேட்டாரு. இவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கா? காக்கி ட்ரெஸ் போட்டிருந்தாருங்கிற ஒன்ன தவிர எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு ஏழை எந்தூசியாசம். அப்புறம் மறுநாள் வாத்தியார் சொன்னாரு, என்னப்பா நீ என்ன ஐஜி ஆகிட்டமா அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு அவருக்கு வந்து புத்திமதி சொன்னாரு. அது மாதிரி இதுலயும் எங்க அரசு வந்துருச்சாக்கும் நாங்க விடமாட்டோமாக்கும் போய் எல்லா இடத்துலயும் சரியா இருக்கான்னு பாப்போமாக்கும் அப்படின்னு சொல்லி போறது வந்து ஏர்லி டேஸ் எந்தூசியாசம் இருக்கலாம். இட் ஹாஸ் டு பி கர்டைல்டு அண்ட் தே ஹேவ் டு பி ஃபர்ம்லி டோல்டு இது உங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது வருத்தத்திற்குரிய, அதாவது வருத்தப்பட வேண்டிய காரியமா என்ன ஆகும்னா, விவரம் தெரியாதவங்க போறது வேற. விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு மிரட்ட நாளைக்கு நமக்கு நாலு நல்லது நமக்கு நடக்கும்ல அப்படிங்கிற உணர்வு உள்ளவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளரை பத்தி ஏற்கனவே வந்து பத்திரிகையில் நியூஸ் வந்துச்சு. அவர் போய் எல்லாத்தையும் சொன்னாரா, இனிமே வசூல்லாம் எங்களுக்கு தான் கொடுக்குன்னு சொன்னாரு. அவங்க கட்சிக்காரங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தாவேகா கட்சிக்காரங்களே. அதனால பாவம் விஜய் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல பதவியேற்ற சமயத்தை சொல்லிட்டாரு, இந்த 5 வருஷத்துல அதை பண்ணிடலாம் இதை பண்ணி நினைக்கிறவங்க இப்பயே போயிருங்க அப்படின்னு சொன்னாரு. வெரி வெல்கம். அதை செயல்ல காட்டணும். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். இது மாதிரி செய்திகளே நிறைய இருக்கு. அதை இப்போதைக்கு பேச வேண்டாம், அப்படி அது கடந்து போகும் அல்லது நின்று போகும்ங்கிற நம்பிக்கையில பேசாம இருக்கிறோம். பட் இது தொடர்ந்து நிறைய செய்திகளாக வந்ததுன்னா பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர அது அந்நேரம் பேசணும். ஆனா அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்பொராடிக்கா 2-3 இன்சிடென்ட் நடந்துச்சா உடனே இந்த கவர்மெண்டே மோசமான கவர்மெண்ட் பேச வேண்டிய தேவையில்லை. அவங்க பண்ண அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது. ஆமா, அவங்க எதுவா இருந்தாலும் ஜெனரலைஸ் பண்ணாங்க. ஜெனரலைசேஷன் வில் நாட் ஹெல்ப், அது ஒரு உறுதியாக தெரியுது. பார்க்கலாம் சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. வணக்கம்.